ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்னைக்கு கோயம்பேடுலேருந்து மாதவரம் டிப்போ வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போது கோயம்பேடு ஃப்ளைஓவர் கிட்ட தான் இருக்கிறோம். நாம் பார்க்க போகிற இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 காரிடார் 5 இது. அதாவது மாதவரம் டிப்போவிலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் போய் முடிகிற ஒரு மெட்ரோ ஸ்ட்ரெச் தான் இந்த ஸ்ட்ரெச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபேஸ் 1ஓட மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே அதை வந்து அமைச்சிட்டு வராங்க. ஸோ நம்ம இந்த ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணுற இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா இந்த விஆர் மாலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயம்பேடு கேவி மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போடுற ஒர்க்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் பில்லர்ஸ் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பில்லர் ஒர்க்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. நாம் இப்போ கோயம்பேடு போகிற மாதிரி போயிட்டுருக்குறோம். ஸோ அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில் லாஸ்ட் பிளாக்ல நமக்கு வந்து எந்த விதமான அப்டேட்ஸ் இல்லாமல் இருந்தது. பேஸ்மெண்ட் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனும் அமைய இருக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 9 floors கொண்ட ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோடு தான் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. அதனால தான் ஒர்க் ப்ராக்ரஸும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் அண்ணா நகர் வெஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நாம இப்போ பாடி ஃப்ளைஓவருக்கு முன்னாடி இருக்கிறோம். நாம இப்போ பார்க்குற இந்த ரைட் சைடு இந்த இடத்தோட ரைட் சைடில் வந்து மெட்ரோ டேன் ஆகி வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு வழியாக வந்து போயிட்டு குளத்தூரில் வந்து வெளியில் வந்து முடியும். இது ஃபுல்லாகவே வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச்சில் வரும். ஸோ எலிவேட்டட் ஸ்ட்ரெச்சில் வராது. இந்த ஒரு 5 kilometers மட்டும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லிவாக்கம் எம்டிஹெச் ரோடு மெட்ரோ அண்ட் வில்லிவாக்கம் பஸ் டெர்மினஸ் மெட்ரோ அண்ட் வில்லிவாக்கம் மெட்ரோ, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச நகர் மெட்ரோ, கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ, இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸாக இருக்கும். இதில் வில்லிவாக்கம் மெட்ரோ வந்து சப்பர்பன் ட்ரெயினோட ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாக அமைய இருக்கிறது. நாம் இப்போ கொளத்தூர் ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அகைன் வந்து மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வர்ற மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான், அதாவது கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச்லேருந்து எலிவேட்டட் ஸ்ட்ரெச்சை அப்கிரேட் ஆகிறது. ஸோ இதிலிருந்து ஃபுல் மாதவரம் டிப்போ வரைக்குமே எலிவேட்டட் ஸ்ட்ரெச்சாக தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த மெட்ரோ ரூட் வந்து இருக்கும்.
இந்த இடத்துல தான் ரெட்டேரி ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. இந்த இடத்துல தான் சாஸ்திரி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் மாதவரம் அப்சல் பஸ் டெர்மினஸ்ஸு. ஸோ அதோடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதவரம் பஸ் டெர்மினஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. மெட்ரோ ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல தான் வேல்முருகன் நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நாம் பார்த்துட்டு வர இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல ரைட் டர்ன் ஆகி அசிசி நகர் வழியாக மாதவரம் டெப்போவை போய் முடிவடையும். ஸோ அதுதான் நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது. அது பிரிட்ஜ் ஒர்க் கனெக்ட் பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் பில்லர்ஸ் வர்றது. ஸோ அந்த ஹைவேலேருந்து இந்த ரோடு உள்ள தான் வந்து நேராக போயிட்டு மாதவரம் டெப்போவை போய் முடிவடையும். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பிரிட்ஜ் ஒர்க்கெலாம் நிறைய கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல தான் அசிசி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. இந்த அசிசி நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைட்லேயே தான் வந்து மாதவரம் டெப்போ வந்து அமைய இருக்கிறது. அதாவது மாதவரம் மெட்ரோ ரயில்வே யார்டு வந்து அமைய இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல தான் ட்ரெயின்லாம் ரன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த மெட்ரோ பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட்டில் போய் உள்ளே போகிறது. ஸோ இந்த இடத்துல வர வர இந்த கான்கிரஸ் அதாவது இந்த மெட்ரோவோட பிரிட்ஜ் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடுக்கும் இந்த மெட்ரோவோட இந்த ரயில்வே ட்ராக்குக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஸோ மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் மட்டும் ரோடும்
ட்ரெயினும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சபர்பன் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. நமக்கு லெஃப்டில் தெரிகிற இந்த இடத்துல தான் மாதவரம் டெப்போ மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வேறு எந்த மெட்ரோ ஸ்டேஷனும் இல்லாத அளவுக்கு பிளாட்ஃபார்ம் லெவலும் நம்ம ரோடு லெவலும் கிரவுண்ட் லெவலும் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும்தான் எந்த மெட்ரோ ஸ்டேஷனும் அமையதில்லை. ஏன்னா மற்ற மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று எலிவேட்டட் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கும், இல்லைனா அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கும். பட் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும்தான் இப்படி கிரவுண்ட் லெவலுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு சிறப்பாக இருக்கும். இது ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷன் தான். இதுக்கு அடுத்து வர மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மாதவரம் மில்காவி மெட்ரோ ஸ்டேஷன். அது வந்து காரிடார் 3. அது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக தான் அமைய இருக்கிறது. ஸோ இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இன்னும் பெரிய அளவில் கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியல. நம்ம லாஸ்ட் விளாக்கும் இந்த விளாக்கும் ரொம்ப சின்ன அப்டேட்ஸ் தான் இருக்குதே தவிர ரொம்ப பெரிய அளவில் வந்து அப்டேட்ஸ் ஆன மாதிரி தெரியல. பூந்தமல்லி டு போரூர் ஸ்ட்ரெச்சு எந்த ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே ஸ்பீடில் தான் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் ஒர்க் ரொம்ப டிலேவாக தான் போயிட்டுருக்குது, ஏன்னு தெரியல. ஓகே, இந்த இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்பவே டைம் எடுக்கணும் தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.